பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமோஸ் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை தேடுங்கள். மறுபடியுமாக கர்த்தருடைய பாருங்க, தேவ செய்தியினுடைய தலைப்பு சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். கர்த்தரை தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? ஆமோஸ் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். வசனத்தினுடைய முன்பகுதியை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தினுடைய முன்பகுதி, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள். யாரை தேடணும்? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். பாருங்க, எந்தெந்த வழியிலெல்லாம் கர்த்தரை தேடலாம், எந்தெந்த வழியிலெல்லாம் கர்த்தரை தேடலாம், எந்தெந்த வழியில பாருங்க. வேதம் வாசிப்பதின் மூலமாய், வேதத்தை தியானிப்பதின் மூலமாய், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாய், ஜெபிக்கிறதன் மூலமாய், ஊழியம் செய்வதன் மூலமாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாய், எல்லா காரியத்திலையும் உண்மையாக, நேர்மையாக, நீதியாக நடப்பதின் மூலமாய், பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாய், இன்னும் பாருங்க, கர்த்தரை தேடுவதில் இன்னும் பல வழிகள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய மனம் எப்போதும் கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும்? தீவிரிக்க வேண்டும், தீவிரிக்க வேண்டும். ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? கர்த்தரை ஏன் தேட வேண்டும்? கர்த்தரை தேடும் பட்சத்திலே பிழைப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. பிழைப்பீர்கள் என்றால் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? நன்றாக வாழ்வீர்கள். சரி, இப்படி வாசிக்கலாம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது எப்படி வாழ்வீர்கள்? நன்றாக வாழ்வீர்கள். நல்லா வாழ எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்லா வாழவில்லை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஏதோ வாழ்றீங்க, ஏதோ வாழ்க்கை ஓடுதுங்க, ஏதோ வெந்ததை தின்னுட்டு என்ன பண்றோம் இருக்கிறோங்க, ஏதோ வரதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்க, ஒரு நாள் போறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க, குடும்பத்தை நடத்த முடியலங்க, வாழ்க்கையை நடத்த முடியலங்க, ஒரே பச்சாக்குறைங்க, என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியலங்க. அப்படி பேசுறது கவனிங்க, அப்படி சொல்றது, அப்படி சிந்திப்பது நன்றாக வாழ்வதற்கு அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு திருப்தியாக என்ன செய்வது? வாழ்வது. எப்படி வாழ்வது? திருப்தியாக வாழ்வது. எதிலையும் பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வது, சந்தோஷமாய் வாழ்வது, வாழ்க்கையை விரும்பி வாழ்வது. வாழ்க்கை எப்படி வாழ்வது? விரும்பி வாழ்வது, ஆசீர்வாதமாய் வாழ்வது, குழப்பம் இல்லாமல் வாழ்வது, ஒரு நிறைவோடு வாழ்வது. அதான் நல் வாழ்வு. என்ன வாழ்வு? நம்மளே அப்படியே என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாமளே கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அப்படியாப்பட்ட வாழ்வு எவ்வளவு தூரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் வாழுறோம்? அது ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கிறோமா? இல்ல வளர்ச்சி அடையாம இருக்கிறோமா? வளர்ச்சியை பார்க்கிறோம்னா சந்தோஷம். இன்னும் வளர்ச்சி அடையாமலே ஏதோ வாழ்றோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். பாருங்க,
கர்த்தரை தேடுவதில் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வெளிச்சம் அடையணும். சரியா யோசிக்கணும், சரியா சிந்திக்கணும். பாருங்க, சரியா தான் போயிட்டு இருக்கிறோமா? சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா? இல்ல தவறுதலா போறோமா? இல்ல சரியா போய் அப்படியே டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கிறோமா? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படுவீர்கள்? பிழைப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள். பாருங்க, பிசாசு நீங்க நன்றாக வாழக்கூடாது என்று அவன் என்ன செய்கிறான்? அவன் உறுதியாக இருக்கிறான். வாழ்க்கையில நீங்கள் மோசம் போக வேண்டும் என்று, வாழ்க்கையில நீங்கள் குழப்பமா இருக்க வேண்டும், பிரச்சனைகள் இருக்க வேண்டும், பச்சாத்துறையா வாழ வேண்டும், நோயோடு வியாதியோடு வாழ வேண்டும், பாவத்தில் வாழ வேண்டும், பயத்தோடு வாழ வேண்டும், நடுக்கத்தோடு வாழ வேண்டும். அவன் என்ன செய்யறான்? அவன் அப்படியே தீவிரமா பாருங்க செயல்பட்டு இருக்கிறான். ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, என்னென்ன தேடினா, என்ன தேடினா, உன் உள்ளம் என்ன தேடினா, உன் மனது என்ன தேடினா, என்ன தேடினா, என்ன தேடுவதற்கு நீ முதலிடம் கொடுத்தால், என்னை தேடுவதில் நீ ஆர்வத்தை வளர்த்து கொண்டால், என்னை தேடுவதில் உன்னுடைய விருப்பத்தை நீ வளர்த்து கொண்டால் நன்றாக என்ன செய்வார்? நீ வாழுவார். பாருங்க, உங்க மனம் கர்த்தரை அதிகமா தேடுதா? கர்த்தருடைய சமூகத்தை தேடுதா? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சியா தேடுதா? உற்சாகமா தேடுதா? இல்லை என்றால் உங்கள் மனம் வேற எதை விரும்பி தேடுகிறது? உங்கள் மனம் வேற எதை விரும்பி நாடுகிறது? சாத்தான் பாருங்க, மனதை அப்படியே உலகத்தை தேட வைப்பான், உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை தேட வைப்பான், தேட வைப்பான். பாருங்களேன், அதுக்கு நிறைய உலகத்துல சாத்தான் அநேக காரியங்களை விதைச்சு வச்சிருக்கிறான். நம்முடைய மனதை அதில் திருப்பி விடுவதற்கு அவன் தீவிரமாக இருக்கிறான். ஆகையால் கர்த்தரை தேடினால் தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் பிழைக்க முடியும், என் சந்ததி பிழைக்க முடியும், என் சந்தானம் பிழைக்க முடியும். ஆகையால் கர்த்தரை தேடி எப்படி பிழைப்பது என்பதை என் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் ஒரு முன்மாதிரியாக என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனை ஆமென் போறீங்க? நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க என்ன பண்றீங்களோ, அது பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? நல்லா கவனிக்கிறாங்க, பார்க்கறாங்க. அதே தான் அவங்கள என்ன செய்வாங்க? செய்வாங்க. உங்ககிட்ட ஜெப வாழ்க்கை இல்லைன்னா, உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபம் பண்றதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனதுல ஏற்கனவே ஒரு காரியம் ஆழமா பதிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணல? ஆமா, எங்க அப்பா அம்மாவே ஜெபம் பண்ணல. ஆமா, அவங்க ஜெபம் பண்றதை நான் பார்த்ததே இல்லை. அது பதிஞ்சதுனால அவன் ஜெபம் பண்ண மாட்டான், அந்த உள்ள ஜெபம் பண்ணாது. நீங்கள் கர்த்தரை தேடுவதில் தீவிரம் பாராட்டும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை அதில் நீங்கள் பயிற்சிவிக்கும் பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். ஏனென்றால் நீங்கள் தேடுகிறீர்கள், ஆவியானவர் அங்கே என்ன செய்வார்? ஒரு கிரியை ஏற்படுத்துவார், ஒரு கிரியை ஏற்படுத்துவார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நன்றாக வாழ்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வரணும், வந்து ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும். பாருங்க, தேடணும். உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் எப்போதும் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை. அவரை குறித்தே சிந்திக்க வேண்டும், அவரை குறித்தே யோசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து, வேதத்தை குறித்தே சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, ஆமா, அப்படியே அவரை தேடுகிற அந்த வாழ்க்கை வந்துடும். அப்படி வந்துடும் பாருங்க, வந்துடும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 69வது சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீத புஸ்தகம் 32வது. இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே, கவனிச்சிங்களா? தேவனை தேடுகிறவர்களே
உங்கள் இருதயம் எப்படி என்ன செய்யும்? வாழும். யாரை தேடணும்? இருதயம் நல்லா வாழணும். இருதயம் வாழ்ந்தா மனது வாழ்ந்திருக்கும். மனது வாழ்ந்திருந்தா சரீரம் வாழ்ந்திருக்கும். சரீரம் வாழ்ந்தா அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பாருங்க நல்ல மாற்றங்கள் வரும். யாரை தேடணும்? சத்தமா சொல்லுங்க. யாரை தேடணும்? சத்தமா சொல்லுங்க. யாரை தேடணும்? சினிமா நடிகரை தேடக்கூடாது. சினிமா நடிகரை தேடக்கூடாது. இல்ல வேற இல்லாத உலகத்துல போய் தேடிட்டு இருக்க கூடாது. வேற எந்த லகியமான காரியங்களை தேடக்கூடாது. பாருங்களேன், கர்த்தரை தேடுகிற இருதயமாய் உங்களுடைய இருதயம். யாரை தேடுகிற இருதயம்? கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயமா. இருதயமா ஒரு இருதயம் கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு உள்ளே கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு உள்ளே கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தரை தேடுகிற. கர்த்தரை எங்க தேட முடியும்? வார்த்தையில தான் என்ன செய்ய முடியும்? தேட முடியும். வசனத்துல தான் என்ன செய்ய முடியும்? தேட முடியும். வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ளதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? தேட முடியும். பாருங்க, இயேசு பாருங்க மரித்து அவரை பாருங்க கல்லறையில் வச்சுட்டாங்க. மகதலேனாள் மரியாள் இன்னும் சில ஸ்திரீகள் அதிகாலையில எழுந்து கந்த வர்க்கங்களையும் சில வாசன திரவியங்களை எடுத்துக்கொண்டு எதுக்கு நேரம் ஓடுறாங்க? எதுக்கு நேரம் ஓடுறாங்க? கல்லறைக்கு நேரம். கல்லருடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. உள்ள போறாங்க. யாருடைய சரீரத்தை காணும்? இயேசுடைய சரீரத்தை காணும். உடனே யார் வர்றா? தேவதூதன் வர்றான். தேவதூதன் வந்து மகதலேனாள் மரியாள் மற்றவங்கிட்ட என்ன சொல்றான்? யாரை தேடுகிறீர்கள்? எங்கே தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? எங்கே தேடுகிறீர்கள்? ஆனா இவரிடத்துல இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது, நான் மரிப்பேன், என்னை சிலுவையில் அறைவாங்க, மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், நீங்க எல்லாம் என்னை பார்க்க எங்க வரணும்? கலிலியாவுக்கு வந்துடணும். நீங்க எல்லாம் எங்க வந்துடணும் என்னை பார்க்கறதுக்கு? கலிலியாவுக்கு. இங்க இவருடைய இருதயம் எப்படி ஆண்டவரை தேடுது பாருங்க. சரீரத்தை தேடுது. எதை தேடுது? சரீரத்தை தேடுது. சரீரத்தை தேடுது. சரீரத்தை போய் தேடிட்டு இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? நம்ம மக்களும் பாருங்க இறந்து போன சரீரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க? ஆமா, தேடுவாங்க பாருங்க. நல்ல வேலை தோண்டாம விட்டுட்டா சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோண்டாம விட்டுட்டா சந்தோஷம் பாருங்க. அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு திருவிழாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருவிழாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்ப இங்க மகதலேனாள் மரியாள் அந்த ஸ்திரீகள் இயேசுவை தேடுகிறார்கள். அவள் இருதயம் தேடுகிறது. அவருடைய மனம் தேடுகிறது. எப்படி தேடுகிறது? பாரம்பரியத்தின் அடிப்படையில் தேடுகிறது. நல்லா கவனிங்க. உலக பிரகாரமாக தேடுகிறது. இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்கள். எப்படி தேடுகிறார்கள்? எப்படி தேடுகிறார்கள்? அவர் வார்த்தையா இருக்கிறார். உங்கள் இருதயம் வார்த்தையா இருக்கிற ஆண்டவரை தேட வேண்டும். உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியா இருக்கிறவரை தேட வேண்டும். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள். ஆனா அவங்க எப்படி தேடுறாங்க? அவங்க ஒரு விதமா தேடுறாங்க. இயேசு அவங்க ஒரு விதமா வச்சுக்கிட்டு, அவங்க விரோதமா ஆண்டவரை சொல்லிக்கிட்டு, எப்படி தேடுறாங்க? எப்படி தேட விடுறாங்க? அவங்க பாதுகாவலர், இவங்க பாதுகாவலர். அவங்ககிட்ட பாருங்க, இவங்கிட்ட பாருங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி பாருங்க ஜனங்களுடைய இருதயத்தை மனதை எப்படி தேட விடுறாங்க பாருங்க ஆண்டவரை. வேற நீங்க வெளியில ஏதாவது பாருங்க, இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா சிலுவையில ஒரு உருவம் இருக்கும். இருக்கா இல்லையா? சில பேர் போட்டிருப்பாங்கல்ல. நீங்க யாரும் போட்டிருக்கிறீங்களா?
யாராவது போட்டுக்கிறீங்களா? யாராவது போட்டுருந்தா பிரசவம் முடிஞ்சவங்க வந்து பாருங்க. அது ஏசு இல்லை. எல்லாம் விளங்கிக்கோங்க. அது யார் இல்லை? அது ஏசு இல்லை. ஏசு இல்லைன்னு யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அது ஏசு இல்லை. எப்படி பிசாசு தந்திரமாய் அவருடைய மோசம் போக்குறான், எப்படி போய் தேட விடுறா பாருங்க. உங்கள் இருதயம் தேவனை தேடட்டும். உங்கள் இருதயம் தேவனை தேடட்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவதை. எல்லாம் கவனிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள், இருதயத்தை சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழணும்னா நீங்க யாரை தேடணும்? கர்த்தர். கர்த்தரை தேடுவதற்கு பரிசுத்த வேதாகமம் எத்தனையோ வழிகளை சொல்லி இருக்கிறது. அவர்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அப்படி பாருங்கள். தேடும் பொழுது இருதயம் வாழும். இருதயம் வாழும் பொழுது மனது வாழும். மனது வாழும் பொழுது வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும் போது குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆமெஞ்சல எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் சரியா இருக்கும். எல்லாம் சரியா நடக்கும். ஆமெஞ்சலோமா. ஆமா. கடைசி இன்னொரு வசனம் ஆமா காட்டிட்டு தியானித்துட்டு நம்ம முடிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்கும்? பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் சிங்கக்குட்டிகள் பாருங்க. விலங்கினத்துல பாருங்க தலை சிறந்தது, முதன்மையா இருக்கிறது. அந்த சிங்கத்தோடைய குட்டிகளே இறை கிடைக்காமல், ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எத்தனை நன்மை? விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யாரை தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. குறைவுபடாது. கண்களை மூடுவோமா? செபிப்போமா? கண்களை மூடுவோம், செபிப்போம். கர்த்தர் நல்லவர்.